நிக்கிட்ட தொடர்ச்சியாக அந்த மியான்மரில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் தொடர்பான செய்தியை நாம் பின்தொடர்ந்து வருகின்றோம். அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அவ்வப்போது நாம் வெளியிட்டுக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம், உயிரிழப்பு என்பது பல மடங்கு அதிகரிக்கலாம். ஏற்கனவே 1000 தாண்டலாம் என்று தெரிவித்தோம். 1000 கடந்து தற்போது அங்கு உயிரிழப்பு மியான்மர் மற்றும் தாய்லாந்து என இரண்டும் சேர்த்து நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு என்பது 10,000 தாண்டி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து இந்த 10,000 தாண்டியது மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு இடங்களில் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் சரிந்து விழுந்திருக்கின்றன. அந்த கட்டிடங்களுக்கு இடையே சிக்கக்கூடிய உடல்களை மீட்கக்கூடிய பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமல்லாமல் படுகாயம் அடைந்து உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் ஒட்டுமொத்தமாக இந்த உயிரிழப்பு என்பது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பே அதிகமாக உள்ளது என்றுதான் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஒட்டுமொத்தம் இந்த மியான்மர் மற்றும் தாய்லாந்து என 2 இடங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கம் என்பது அங்க இருக்கக்கூடிய 1-2 கிட்டத்தட்ட 64க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி கட்டிடங்கள் சரிந்து விழுந்திருக்கின்றது. நாம் பார்த்த காட்சி, நாம் வெளியிட்டிருக்கூடிய காட்சி என்பது ஒரு சில காட்சிகள் மட்டும்தான். இன்னும் பல காட்சிகள், அதாவது அந்த காட்சிகள் அனைத்தும் மனதை உருகக்கூடிய வகையில் இருக்கும் என்ற காரணத்தால் பொதுநலன் கருதி சில காட்சிகள் நம்மால் வெளியிட முடியவில்லை. பார்ப்பதற்கு மிகவும் கோரமாக, அதாவது அது அது மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான காட்சியாக பல காட்சிகளாம் வெளியாக இருக்கிறது. பொதுநலன் கருதி நம்மால் வெளியிட முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பை மியான்மர் சந்தித்திருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் தாய்லாந்து பொறுத்தவரையில் சில இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அங்கு நாம் பார்த்தோம், அந்த சீட்டுக்கட்டு போல ஒரு கட்டிடம் சரிந்து விழுவது, அதே போன்று ஒரு அடுக்குமாடி அதுக்கு அருகே இருக்கக்கூடிய கிரேன் விழுவது, மேலும் அடுக்குமாடியில் மேல் இருக்கக்கூடிய நீச்சல் குளம் அந்த நிலநடுக்கத்தால் சேதமாவது உள்ளிட்ட பல காட்சிகள் நாம் பார்த்தோம். இன்னும் அதிலும் வெளியிடப்படாத பல்வேறு அதிர்ச்சியான காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த விபத்து, இந்த நிலநடுக்கத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக தற்போது உயிரிழப்பு என்பது 10,000 தாண்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இன்னும் அந்த உயிரிழப்பு என்பது அதிகரிப்பதற்கான அச்சம் அதிகமாக காணப்படுகிறது. மீட்பு பணி என்பது 2வது நாளாக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. மியான்மர் பொறுத்தவரை நேற்று 2 முறை அது பெரிய அளவிலான நிலநடுக்கம், அதாவது நேற்று 11:50 மணிக்கு ரிக்டர் அளவில் 7.7 என்ற அளவில் பதிவானது. அதற்கு பிறகு ஒரு 10 நிமிடங்களுக்கு பிறகு 6.8 என்ற ரிக்டர் அளவில் பதிவானது. அதற்கு பிறகும் கூட 3 முறை நில அதிர்வுகள் என தொடர்ச்சியாக ஏற்பட்ட இந்த பேர் பாதிப்பு காரணமாக ஒட்டுமொத்த இந்த மியான்மர் நாட்டில் பல்வேறு இடங்கள் உருகுலைந்து காணப்பட்டன. வானுயர்ந்த கட்டிடங்கள் 64 கட்டிடங்கள் சரிந்து விழுந்திருக்கின்றது. அது இருந்தவர்களின் நிலை என்ன என்பது தற்போது வரையிலும் தெரியவில்லை. 10,000 தாண்டி இருக்கலாம் என்று சொல்லப்பட்டாலும் கூட இன்னும் பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் சீட்டுக்கட்டு போல சரிந்து கிடக்கின்றது. கட்டிட குவியல்களாக ஆங்காங்கே காட்சியளிக்கின்றது. ஒவ்வொரு கட்டிட குவியலிலும் அகற்றி அங்கு யாரும் இருக்கிறார்களா என்பது தொடர்பான தேடுதல் பணி, மீட்பு பணி என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் இந்த மீட்பு பணி என்பது அடுத்த சில நாட்களுக்கு செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த மீட்பு பணி முழுவதுமாக நடைபெற்று முடிந்த பிறகுதான் உயிரிழப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். தற்போது வரையிலும் 10,000 தாண்டி இருக்கின்றது. பல்வேறு நிலைகள், அதாவது இன்னும் பலருடைய நிலைமை என்பது கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய காரணத்தால் இந்த உயிரிழப்பு இன்னும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து பலரை காணவில்லை என்றும் அவருடைய உறவினர்கள் கதறக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகின்றது. மீட்பு பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றார்கள். மியான்மர் மற்றும் தாய்லாந்து பொறுத்தவரையில் ஒரு 10க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றது. இன்னும் பலருடைய நிலைமை அங்கேயும் கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதீத பாதிப்பு என்பது மியான்மரில் தான். 2 முறை ஏற்பட்ட பெரிய நிலநடுக்கம், அதை தொடர்ந்து அடுத்த 2-3 முறை ஏற்பட்ட சிறிய நிலநடுக்கம் என தொடர்ச்சியாக அந்த மியான்மர் நாட்டையே உருகுலை வைத்திருக்கக்கூடிய நிலநடுக்கமாக இந்த நிலநடுக்கம் பார்க்கப்படுகிறது. பல்வேறு இடங்கள் கட்டிட குவியல்களை அகற்றக்கூடிய பணியும் மீட்பு குழு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். 10,000 கடந்திருப்பது என்ற தகவல் வந்திருந்தாலும் கூட இன்னும் நிலைமை பல்வேறு நிலைமை கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய காரணத்தால் உயிரிழப்பு இன்னும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. நிகிதா.